ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எம்எஸ் சூர்யா. ரீசெண்டாக கேரளாவில் இருக்கிற எங்கள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தாங்க நாங்கள் போயிருந்தோம். அதுக்கு அவங்க இங்கே நல்ல ஒரு நைட் கிளப் ஹோட்டல் இருக்குது, அங்கே நான் அவங்கள அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. சரி நம்மளும் போகலான்னு சொல்லிட்டு நானும் எங்கள் கேங்கும் கிளம்பிட்டோம். இது கேரளா பைபாஸ்லேயே இந்த ஹோட்டல் இருக்குதுங்க. செம க்ரௌடாகவே இருந்துச்சு. என்ன கடைன்னு பார்த்தா ஏஎல் ஃப்ளாஷ் ஃபாஸ்ட் ஃபுட்டு தாங்க இந்த கடை பேர். கடைக்குன்னு இந்த ஊரில் தனி ஃபேன் பேஸே இருக்குது. சரிடா சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் உள்ளே போயிட்டோம். கிளப் வந்து செம ஃபேமஸான கடை. என்னடா இது குச்சி குச்சியாக இருக்குதுன்னு பார்த்தா எல்லாமே புட்டு தாங்க. ஆவி பறக்க பறக்க இந்த புட்டு அவிரதை பார்க்குறவே நல்லா இருந்துச்சு. இந்த கடை சரியான ஃபேமஸான கடைன்னு கூட சொல்லியிருந்தாங்க. நிறைய யூடியூபர்ஸ் வந்து இந்த கடையை ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. புட்டு மட்டும் தான் ஃபேமஸ்ன்னு பார்த்தா அவங்க கூடவே கொடுக்குற இந்த இடியாப்பும் செமையாகவே இருந்துச்சு. அப்படியே அழகாக எடுத்து அந்த அண்ணன் போகிற ஸ்டைலே வேறு லெவலில் இருந்துச்சு. கடையில் என்ன ஹைலைட் பார்த்தீங்கன்னா, இவங்க கடையில் எல்லாமே 200 கீழே தாங்க இருந்துச்சு. ரொம்பவே அஃபோர்டபுள் ரேட்டில் இவங்க கொடுத்துட்ருக்காங்க. இங்கே வர கஸ்டமர்ஸுக்கு வயிறு மட்டும் நிறையாமல் மனசும் நிறைஞ்சி போகணுன்னு சொல்லிட்டு இவங்க கொடுக்குற ரேட்லேயே எல்லாம் புரிஞ்சிடும். அதை நம்ம பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 110 ഗ്രീൻ പീസ് 30 പിന്നെന്താണ് ബീഫ് റോസ്റ്റ് 95. எப்போ வந்தாலும் கடை இருக்குமா? எப்போ வந்தாலும் கடை இருக்கும். 6 மணிக்கு சேஷம் 12 மணிக்கு வந்துட்டா எப்போ பாரு நீ எத்தனை நாளை கூட்டிட்டு வாங்க. கடையில் ஸ்பெஷல் ஐட்டம் என்ன இருக்குது? எல்லாமே ஸ்பெஷல் தான். எப்போ வந்தாலும் கடை இருக்கும். 6 மணிக்கு சேஷம் 12 மணிக்கு வந்துட்டா எப்போ பாரு நீ எத்தனை நாளை கூட்டிட்டு வாங்க. கடையில் ஸ்பெஷல் ஐட்டம் என்ன இருக்குது? எல்லாமே ஸ்பெஷல் தான். சிக்கன் ரோஸ்ட், பீஃப் ரோஸ்ட், அப்புறம் பீஃப் ரோஸ்ட் 95, சிக்கன் ரோஸ்ட் 95, ரோட்டி 70, ഗ്രീൻ പീസ്, மட்டன் பிரியாணி. பிரியாணி எவ்வளோண்ணா? 150 எல்லாமே இருக்குது. சரிடா. மூணு சைட்லலாம் பரோட்டா ரேட்டு 20 ரூபான்னு கொடுத்தாலும் இவங்க வெறும் 10 ரூபாய்க்கு தான் தந்துட்டுருக்காங்க. உங்கள் கையில் வெறும் 100 ரூபாய் இருந்தாலும் போதும், வயிறார வந்து சாப்பிட்டுட்டு போகலாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இவங்களோட ப்ரைஸிங்லாம் கேட்ட போச்சில். இவங்க கஸ்டமரை ஒரு கஸ்டமராக மட்டும் பார்க்காம சொந்த விருந்தாளி மாதிரி பார்த்துக்கிறாங்க. அதனாலேயே என்னமோ தெரில, இங்கே செம கூட்டமாகவே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஆர்டர் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். எல்லாருக்கும் என்னென்ன வேணும்னு கேட்டிருந்த புதுசில் நான் எனக்கு இங்கே கேரளா ஸ்டைல் ஸ்பெஷல் புட்டும் கேரளா ஸ்டைல் பொரோட்டா அப்புறம் ஸ்பெஷல் மட்டன் கறியும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு புட்டு புட்டு சாப்பிட்டு பரோட்டா சாப்பிடுவோம். ரெண்டு புட்டு 3 பேருக்கு பரோட்டா, பீஃப் தரணும். 5 வேணாம், 2 3 சொல்லு, அப்புறம் வேணா வாங்கிக்கலாம். ஃப்ரை அண்ட் ரோஸ்ட் ஃப்ரை அதிகமாக வீணாக வச்சுட்டு 2 புட்டு வச்சுக்கோங்க. 15 ஆവശ്യമുള്ള சாப்பிட்டு பாக்கி என்ன இருக்கும். செமையாக இருக்குண்ணா புட்டு. ஒரு வேலையை நம்ம சொன்ன புட்டும் வந்துருச்சுங்க. சாப்பாடு வந்தோடனே எல்லோரும் அடிச்சுக்கிட ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்குடான்னு சொல்லிட்டு அவங்களும் அடிச்சுக்கிட்டாங்க. நான் சொல்லியிருந்த அந்த ஸ்பெஷல் மட்டன் சுக்காவும் வந்துருந்துச்சு. பார்க்கவே செம்ம டெம்டிங்காக இருந்துச்சுங்க. அவங்க நல்லா டீப் ஃப்ரை பண்ணி அப்படியே கொண்டு வந்து தந்துருந்தாங்க. இது கூடவே அவங்க கொடுத்த அந்த சால்னா அங்கு அல்ட்டியாக இருந்துச்சுங்க. சுட சுட அந்த கப்பில் எடுத்து கொடுக்குறாங்க. என்ன போதும்னு சொல்ல அவர் எடுத்து ஊற்றிக்கிட்டே இருந்தாருங்க. நான் ஸ்பெஷலாக இவங்களோட கேரளா ஸ்டைல் புட்டு தாங்க ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த கேரளா ஸ்டைல் புட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தேங்காய் பூலாம் போடுறதில்ல, அப்படியே தான் தருவாங்க. ஆனால் நல்லா இருக்குங்க, நல்லாவே இருந்துச்சு. இது கூடவே அவங்க கொடுக்குற அந்த ஸ்பெஷல் சால்னாவும் எப்படிதான் இருக்குன்னு நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன். செம்ம சூடாக இருந்துச்சுங்க. ஆவி பறக்க இருந்துச்சு. லைட்டாக அந்த புட்டையை போட்டுட்டு அப்படியே அந்த சால்னாவை நல்லா டிப் அடிச்சுட்டு அந்த மட்டனையும் சுக்காமே எடுத்துகிட்டு அப்படியே அதோட பிணைஞ்சி அப்படியே வாயில் போட்டால் அதுதாங்க சொர்க்கம். அப்படி இருந்துச்சு. சரியான சூடு வேறையா, அந்த சூட்டோடு அப்படி சாப்பிட்ற மோஸ்ட்ல நல்லாவே இருந்துச்சுங்க. இது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தேன், அவங்க சொல்லியிருக்கேன். நீங்கள் பாருங்கள் சாப்பாடு எப்படி இருக்குது. சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? மழை சொன்னா அடிப்பொலி. உங்களுக்கு எதுனா பிடிச்சிருக்கு? உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? இவங்க சால்னா முடிஞ்சிருச்சுன்னா கூடவும் எத்தனை தடவை கேட்டாலும் அத்தனை தடவையும் ஊற்றுறாங்க.
சின்ன போதும் போதும்னு சொல்ல அவரும் விடு பரவாயில்ல சாப்பிடு தம்பின்னு சொல்லிட்டு சாப்பிட வைக்கிறாரு. நெக்ஸ்ட்டாக நாங்கள் இவங்ககிட்ட இருந்து சிக்கன் ஃப்ரை தான் வாங்கியிருந்தேன். சும்மா சொல்லக்கூடாது, இவங்களோட சிக்கன் ஃப்ரையும் வேறு லெவலாக இருந்துச்சுங்க. அவங்க இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கோகோனட் ஆயிலில் தான் குக் பண்ணுறதுனால அந்த ஃப்ளேவரே செம்மையாகவே இருந்துச்சு. ஆனால் இதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன், டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருந்துச்சுங்க. இதுக்கு என்ன ரேட்டிங் கொடுக்கான்னு நீங்களும் சொல்லுங்கள். சாப்பிடுங்க, நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடையோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே.